ஆதவன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு கூட காலையிலே ஒரு அதிதியோட அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுடைய கலை, பாரம்பரியம், கலாச்சாரம் இதோடு தொடர்பு பட்ட கலைஞர்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து அவங்களோட நாங்க பல விஷயங்கள் பேசுவோம். அந்த மாதிரி இந்த பரதநாட்டியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கலை உணர்வாகவோ இல்ல ஆன்மீகத்தினுடைய ஏதோ ஒரு வெளிப்பாடாகவோ ரொம்ப நாங்க மதிக்கக்கூடிய ஒரு கலையாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கிற போது இந்த பரதம் நன்கு தெரிந்த பரதத்தோடே வாழக்கூடிய ஒரு பரதநாட்டிய ஆசிரியை தான் எங்களோட இணைந்திருக்கிறார். அவரோட பல விஷயங்கள் நாங்க பேச போறோம். எங்களுடைய ஷர்மிளா சுப்பிரமணியம் எங்களோட இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷர்மிளா. வணக்கம். ஸ்ரீ குருபியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல உங்களோட இன்றைய இந்த நேர்காணல்ல பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பொதுவாவே இந்த பரதம் அப்படிங்கிறப்போ பரதம் தெரிந்தவர்கள் அப்படி இல்லைன்னா பரதத்தோட இணைந்தவர்களை பார்க்கிற போது அந்த கலையினுடைய அழகு அவங்களுடைய முகத்திலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையிலே வந்து இது ஒரு மற்ற கலைகளையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் எங்களுடைய சமயத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனோட இன்னும் நெருக்கமாக ஆன்மீக ரீதியா நாங்க பார்க்கக்கூடிய ஒரு கலையாகவும் பார்க்கப்படுகிறது இல்லையா? அப்படி இருக்கிற போது ரொம்ப ஒரு அழகான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இந்த பரதம் கொடுத்திருக்கும். உங்களுக்கு பரதம் அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்பெஷல்? உங்களுடைய லைஃப்ல வந்து இது ஏற்படுத்தின மாற்றங்கள் என்ன? உண்மைதான். பரதநாட்டியம்ன்றது ஒரு அழகான விஷயம். சொல்லப்போனால் நம்மளோட உணர்ச்சிகள் அத்தனையும் ஒருங்கே ஒரு ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா அது பரதநாட்டியத்தில் தான் நமக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்க்குறவங்களுக்கும் அதை கொடுக்குற சக்தி பரதநாட்டியத்துக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் என்னோட வாழ்க்கையில் நான் பரதநாட்டியத்தை தெரிவு செஞ்சதுல இருந்து நிறைய விஷயங்கள்ல என் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ வரைக்கும் நான் ஒரு பெர்ஃபார்மராக இருந்துகிட்ருக்கிறேன். பரதநாட்டியத்தினால என்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு இந்த பரதநாட்டியத்தினால. ஸோ லைஃப்பில் எத்தனை சந்தோஷங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் வெளிக்காட்டுற ஒரு தைரியம் எனக்கு பரதநாட்டியத்தின் மூலம் கிடைச்சிருக்கு. ஓகே. பொதுவாகவே இந்த பரதம் அப்படிங்கிறது நளினங்களோட சம்பந்தப்பட்டது இல்லையா? இந்த பரதம் கற்றுக்கொண்டவர்களோட பேசும்போது சாதாரணமா பேசும்போதே வளமையா பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நடினங்களை தாண்டி இன்னும் அழகான பல நடினங்கள் தெரியும். இப்ப உங்ககிட்ட கூட அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு சிரிப்புலயுமே ஒரு நளினம் இருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நடனம் தெரிந்தவர்கள் இல்லைண்டா பரதம் கற்றுக்கொண்டவர்கள் சாதாரணமா அவங்களோட வாழ்க்கையில கூட இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே எக்ஸ்பிரசிவா இருப்பாங்களா? கட்டாயம் சொல்லுவாங்க. சிலர் பார்த்தோன்னே நீங்க ஒரு டான்ஸ் டீச்சரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு அதுக்குள்ள நளினம் சேர்ந்துருக்கும். காரணம் என்னன்னா, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நல்ல உள்வாங்கி பண்ணுவோம். பாவமாக இருக்கட்டும், அபிநயங்களாக இருக்கட்டும், பரதநாட்டியத்தில் ரொம்ப ரசித்து பண்ணுறது. நம்ம செய்கிற வேலையை நம்ம சந்தோஷமாக செஞ்சாதான் நமக்கு அதோட பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் முதலிடம்னா நம்ம பரதநாட்டியத்துக்கு கொடுக்கலாம். லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவித்து செய்கிறப்போ அதோட தாக்கம் நாங்கள் நார்மலாக இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறப்பவும் நமக்கு அந்த ஃபீல், எக்ஸ்பிரஷன் எல்லாமே தானாக வரும். கண்டிப்பா. இப்ப எப்படி நாங்க பெண்கள்கிட்ட நம்ம அந்த விஷயத்த ரசிக்கிறோமோ, ஆண்கள்கிட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டா சொல்றதும் அதுதான் இல்லையா? இப்ப நீங்க ஒரு ஆசிரியை அப்படிங்கிறதுனால நிச்சயமா ஆண் மாணவர்கள் இருப்பாங்க. இதை ஒரு காரணமா காட்டி ஆண்கள் நடனத்தை தேர்வு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனாலும் எப்படி ஆடுறான் பாரு அப்படின்னு வியந்து ஒரு ஆணுடைய நடனத்தை பார்த்து ரசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு ஆசிரியையா இந்த வேறுபாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்டாயம். என்ன விஷயம்னா, உண்மையா ஆண்கள் பரதத்தை தெரிவு செய்யக்கூடாதுன்னு சொல்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு காரணம், இன்னொன்று ஆண்கள் பெண்களை மாதிரி நளினமாக மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு ரீசன் இருக்குது. ஆனாலும் இந்த நடனத்தை தோற்றுவித்தவரே சிவன் தான். அவரும் ஒரு ஆண் மகன்றதை நம்ம கட்டாயம் வலியுறுத்தவே வேணும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ இப்போ நம்ம சொல்கிற ஒரு டெக்னிக்கல் என்னன்னா, கராத்தே பழகணும் அவங்க. ஆண்கள் பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க ஏதாவது ஒரு தற்காப்பு கலை, கராத்தே அந்த மாதிரி ஒரு ஃபீல்டை பக்கச்சார்புக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா கட்டாயம் பரதநாட்டியத்தை அதோட அவங்கள ஆண்மகனோட அந்த இதுலயே நளினத்திலேயே கொண்டு போகலாம். அருமை. அதாவது மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து இப்போ நடனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆண்கள் சூஸ் பண்ணும்போது கூடவே இதையும் நீங்க சஜஸ்ட் பண்றீங்க. தற்காப்பு கலையும் கற்றுக்கொள்றது அதிக நளினங்கள் சாதாரணமா அவங்களுடைய வாழ்க்கையில வராது அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்ப இந்த மாதிரியான ஒரு நடனம் அப்படிங்கிறது இப்ப உங்களுடைய வாழ்க்கையில பல சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? உங்களுடைய மாணவர்கள் நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறீங்க. அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முதல்ல நிறைய லைஃப்ல கோத்ரூ பண்ணிருக்கீங்க நீங்க. உங்களோட கவிதைகள் படிக்கிறப்போ எனக்கு அது தெரிஞ்சுது.
எப்படி இந்த நடனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது எல்லாவற்றுக்குமே ஒரு முற்றுப்புள்ளியா இருக்க போகுது, நம்மளோட லைஃபே சேஞ்ச் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு முடிவை எப்ப எடுத்தீங்க? கட்டாயம் ஏ லெவல் படிக்கிற வரைக்கும் ஒன்றும் அவ்வளவா யோசிக்கல. பரதநாட்டியத்து கூடவே நம்ம போவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கல. ஆனா ஏ லெவல் முடிஞ்சு டிகிரிக்காக இந்தியா போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு தனிமை. அதாவது நம்ம சுத்தி யாரும் இல்ல. நம்ம தான் நம்ம லைஃப்ப பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறப்போ, அந்த பரதநாட்டியத்தோடயே போறப்போ, அது ரொம்ப ரொம்ப பெரிய துணையா இருந்துச்சு, இந்த பரதநாட்டியம். எனக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளா இருக்கட்டும், இந்த கவிதை எனக்கு எழுத தெரியும்னு காட்டுனது கூட பரதநாட்டியம் தான். அதுவும் என்னன்னா, நம்ம பரதநாட்டியத்துக்குள்ள போயிட்டோம். ஆனாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, பெண்கள்னா ஸ்டேஜில் ஆட சொல்றீங்க. இப்போ நம்ம நார்மலா பரதநாட்டியத்தை வெளியில எங்கேயும் ஆடினாலே என்ன ரோட்ல ஆட போறீங்களா? அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய மக்கள் மத்தியில நான் என்னுடைய காதுபடவே கேட்டிருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்போ தான் எனக்கு சில தூண்டுதல்கள் வந்துச்சு. இந்த மாதிரி நாங்க கொஞ்சம் எழுதணும், அது இந்த மாதிரி கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்ல நாங்க அதை வெளியில தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் என் அகமாகியவை அப்படிங்கிற ஒரு நூலை நீங்க சொன்ன மாதிரி முதலும் கடைசியுமான நூல். உங்களோட அப்பாவோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க சந்திச்ச விஷயங்களை எழுதியிருந்தீங்க. எனக்கு என்னன்னா அந்த ஒரு 2-3 கவிதை நான் அதுல படிச்சிருந்தேன். அது வெறும் கவிதை புத்தகம் மாதிரி தெரியல, உங்களோட கடந்து வந்த பாதை மாதிரி. நீங்க லைஃப்ல கோத்ரூ பண்ண எல்லா விஷயத்தையும் அதுல எழுதியிருக்கீங்க. அதுல ஒரு இடத்துல எழுதியிருந்தீங்க என்னன்னா, அதாவது லைஃப்ல எவ்வளவோ கண்ணு முன்னாடி அட்டூழியங்கள் எல்லாம் நடக்குது, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு கைக்குட்டி எதுவுமே கேட்காம வாய் மூடி இருந்துட்டு நடனம் ஆடுற ஒரு பெண்ணை பார்த்து விமர்சிக்கிற பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் நீங்க எழுதுறீங்கன்னா அவ்வளவு தூரம் விமர்சனங்கள் வந்திருக்கும் இல்லையா? அப்படி என்ன விமர்சனங்களை பாத்தீங்க? ஏன்னா ஒரு பெண், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெண் வந்து நடனத்தை தேர்வு பண்ற போது ரசிக்கிற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அது ரசிக்கிறதையும் தாண்டி அதையும் கூட விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரியான விமர்சனங்களா இருந்தது? விமர்சனம்னு சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஆடுறோம் அப்படின்னா, பெண்ணுன்னா என்ன, அந்த ஸ்டேஜ்ல பலர் மத்தியில ஆடக்கூடாது அப்படின்ற ஒரு சமூகம் இருக்கு, இப்பவும் இருக்குது. அது இப்ப நம்ம மாதிரியான ஆட்கள் மத்தியில இல்ல, இப்ப ரொம்பவே குறைஞ்சிருக்கு அந்த ஒரு இது. இப்ப பரதநாட்டியம்ன்றது ஒரு மிக முக்கிய இடத்துல இருக்குது. காரணம், எல்லாருமே பரதநாட்டியம்னா பிள்ளையில யாரை பார்த்தாலும் நான் டான்ஸ் கிளாஸ் போறேன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒரு இடம் பரதநாட்டியத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நான் வளர்ந்து வந்த நேரத்துல அந்த சமூகம் வந்து அதுக்கான இடத்தை தரல. என்னுடைய அப்பாவோடையே தான் நான் போறது, எங்க போறதுனாலும். அப்பா டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போனாலும், நீங்க இப்ப ஆட வச்சா திருப்பி கல்யாண வயசு வரப்போகுது, திருப்பி கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி போய் ஆடலாமா, அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய எழும்புச்சு. அப்ப அதுக்கான ஒரு பதிலா தான் இந்த கவிதைகள் எல்லாம் எழுதுனது. அதே மாதிரி ஒரு கவிதை கண்ணீர் துளிகள் அப்படின்னு எழுதியிருந்தீங்க. அப்படி உங்களோட லைஃப்ல வந்து சில விஷயங்கள் நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணலாம் இல்லையா? அப்படி என்ன மன கஷ்டங்கள் உங்களை இன்னும் போல்ட் உமனா மாத்திச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? அது என்னன்னா, நான் இப்ப இங்க இருந்து நான் என்னுடைய 2012ஆம் ஆண்டு இந்த ஏ லெவலை முடிச்சுட்டு நான் இந்தியாவுக்கு போனது. போயிட்டு ஒரு 3 வருஷம் தான் நான் படிக்க போனது, பிஏ முடிக்கிறதுக்காக. நான் படித்த காலேஜில் எம்ஏ வந்து அதோட கண்டினியூவாக இருந்துச்சு. அப்போ எம்ஏல தான் மெயினாகவே இந்த வழுவூரோட கரணாஸ் படிப்பிச்சாங்க. அப்போ நான் அதையும் முடிச்சுட்டு வரணும்னு அங்கே ஸ்டே பண்ணேன். என்னென்னா அந்த நேரம் எனக்கு 2 அண்ணன்மார், அதில் ஒருத்தருக்கு கேன்சர். ஸோ அவர் வந்து சரியாக நான் என்னுடைய லாஸ்ட் செமஸ்டர் ஏப்ரல் 5th இயர் லாஸ்ட் செமஸ்டர் அப்போது ஏப்ரல் முடியுது, அவர் ஃபெப்ரவரி இறந்துட்டார். அப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய எனக்கு இந்த மாதிரியான. ஓகே, ஸோ லைஃப் வந்து அவ்வளோ சுமூகமாலாம் இருந்துருது, ரொம்ப ஹார்டாக தான் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இதெல்லாம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்கு, இப்போ கூட நீங்கள் மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்றீங்க இல்லையா? இதுக்கு காரணம் டெஃபினெட்லி உங்களோட கிரெடிட்ஸ் வந்து உங்களோட கணவருக்கு கொடுத்தே ஆகணும். அவர் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காரு உங்களுக்கு? ரொம்ப சப்போர்ட்டிவ். என்னுடைய அப்பா எந்த அளவு, அப்பா அம்மா அண்ணன்மார் எந்த அளவு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதை விட டபுள் மடங்கு என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய மாமியார் அவங்களோட உறவுகளும் நல்ல என்கரேஜ்மெண்ட் எனக்கு. கணவர் சப்போர்ட் பண்றது கூட ஓகே, ஆனா மாமியார் நம்பவே முடியாது. இப்பவும் என்னுடைய 2 பிள்ளைகளையும் மாமியார்ட்ட தான் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனதும் அவங்க தான். சோ சில நேரங்கள் அந்த மாதிரி நம்ம கடினமான பாதைகள் கடந்து வர்ற போது இப்படி ஒரு அழகான குடும்பம் கிடைக்கிறதுக்காக கூட அப்படி அவ்வளவு கஷ்டங்கள் நீங்க பார்த்திருக்கலாம். அதே மாதிரி காதல் திருமணமா?
ஆமாம். ஓகே. நடனத்தை பத்தி பல விஷயங்கள் நாங்க தொடர்ந்து பேசுவோம். நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது உங்களுடைய நடனத்தினுடைய பாணி, அந்த டைப் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது கேட்கும்போது ரொம்ப புதுசா இருந்தது. சோ அந்த பாணியினுடைய பெயர் என்ன சொன்னீங்க? வழுவூர் பாணி. வழுவூர் பாணி அப்படின்னு. இன்னும் ஒரு சில பாணிகள் இருக்கு. இந்த வழுவூர் பாணி அப்படிங்கிறது தொடர்பான சரியான புரிதல் வந்து இங்க நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல. சோ உங்களுடைய இந்த நடனத்தை வந்து வழுவூர் பாணியினுடைய நடனம் இது அப்படிங்கிறத பார்க்கிறவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? மத்த நடனங்கள்ல இருந்து என்ன வித்தியாசம் இருக்கு இந்த பாணியில? வழுவூர் பாணின்றது வந்து என்ன சொல்றது, வழுவூர் அப்படின்றது ஒரு ஊர். அதாவது நிறைய தஞ்சாவூரும் ஒரு ஊர். இப்ப அதில் பந்தனை நல்லூர் ஒரு ஊர். அந்த ஊர்கள்ல வச்சுதான் இந்த பாணிகள் எல்லாமே கிரியேட் ஆனது. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கலாக்ஷேத்ரா ஸ்டைல் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஸ்டிஃபா இருக்கணும், கைகள் அழுத்தி பிடிக்கணும், ஷார்ப்பா இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் வழுவூர் பாணி. வழுவூர் பாணியில என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் வளைவு நெளிவோட இருக்கணும், கொஞ்சம் சாஃப்டா போயிட்டு விழணும் அடிகள், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஆனா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து ஒரு சில கலவை மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆனா சிலர் சரியான முறையில கொண்டு போறாங்க அந்த பாணிகளை. ஆனா இங்க கூடுதலா நான் வழுவூர் பாணிய பெரிய அளவுல யாரும் செஞ்சு பார்க்கல. இன்னும் கூடுதலா கலாக்ஷேத்ரா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க நல்ல உதாரணம் சொல்லிருந்தீங்க. இந்த ஆலயங்கள்ல இருக்கிற சிலைகள் வந்து இந்த மாதிரி வழுவூர் பாணியினுடைய தான் செஞ்சிருப்பாங்க. அந்த சிலைகள் நடனம் பாத்தீங்கன்னா அப்படின்னு. சோ அப்போ எங்களுக்கு புரிஞ்சுது. அப்போ வழுவூர் பாணிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமாம். என்னன்னா தஞ்சை பெரிய கோயில்ல 108 கரணங்கள் இருக்குது. அந்த 108 கரணங்களும் தான் எங்களோட வழுவூர் ஸ்டைல்ல இருக்கிற அந்த 108 கரணாஸ்ன்னு சொல்லுவோம். கரணாஸ் அதெல்லாமே என்ன சொல்றது, அதெல்லாம் அடவுகள் கிடையாது. அது வந்து மூவ்மெண்ட்ஸ், ஒரு மாதிரி ஒரு விதமான மூவ்மெண்ட்ஸ், அந்த சிற்பங்களோட மூவ்மெண்ட்ஸ். அதுகள் தான் என்ன சொல்றது, வழுவூர் ஸ்டைலோட பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். அந்த 108 கரணங்களை படிக்கிறதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நடனம் பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஏதாவது ஒரு இசைக்கு எங்களுடைய பாதங்கள் ஆடுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். வெறும் பரதத்தை எங்களுடைய கால்ல அந்த பரத ஒலி இருக்கு இல்லையா, சலங்கை ஒலி இருக்கு இல்லையா, அந்த ஒலியோட சேர்ந்து அசைவுகளை கொடுத்து ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்துறது, ஒரு கதையை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஸோ அந்த அனுபவம் அப்படி எந்த ஒரு இசையுமே இல்லாம வெறும் சலங்கை ஒலிக்கு நாட்டியம் ஆடுறது. சலங்கை ஒலிக்கு நாட்டியம் ஆடலாம். என்ன சொல்றது, அந்த தாளங்கள், அந்த தாள அளவும் அந்த கால அளவும் சரியா இருந்தா அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும். அந்த வெறும் சலங்கை சப்தத்துக்கு சரியான ஒரு சக்தி இருக்குது. அந்த சலங்கையோட சப்தத்துக்கு சரியான சக்தி என்னடா இசையை விட மேலான சக்தியும் இருக்குது. அதுக்கு கட்டாயம் எங்களால ஒரு நல்ல ஒரு இனி வர்ற காலங்கள்ல சில நேரம் அப்படியான விஷயங்களும் நடக்கக்கூடும். ஓகே. இப்ப நீங்க நிறைய மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறீங்க. எப்படி உங்களுடைய இந்த நடன வகுப்புகள் எல்லாம் எப்படி போகுது? அங்க வர்ற மாணவர்கள்ட்ட வந்து நடனத்தின் மீதான அந்த ஆர்வத்தை பாக்குறீங்களா? இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து எப்படி இந்த நடனத்தை பாக்குறாங்க? இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து சரியான ஆர்வம் நடனத்துல. ஏன்னா பிள்ளைகளுக்கு புத்தகங்களை விட ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறத விட எழும்பினர் ப்ராக்டிக்கல் திங்ஸ் தான் அவங்களுக்கு சரியான இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குற விஷயம். இப்ப என்ன சொல்றது, ஒரு எழும்பி ஆடுங்கன்னு சொன்னாலே சரியான சந்தோஷம் அவங்களுக்கு. ஒன்றும் தேவையில்ல, ஜஸ்ட் ஜம்ப் பண்ணுங்க, ஜஸ்ட் ஓடுங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றப்பவே சரியான சந்தோஷம் பிள்ளைகளுக்கு. என்னை பொறுத்தளவுல பிள்ளைகள் பாடசாலையிலையும் சரி, டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னா லீவ் போடாம வந்துருவாங்க. மற்ற நாளைக்கு லீவு போடுற பிள்ளைகள் கூட, ரெகுலர் அப்சன்ஸாக இருக்கிற பிள்ளைகள் கூட ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி பாருங்க, 1 வீக் தொடர்ந்து வருவாங்க. அந்த அளவுக்கு அந்த பரதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய டான்ஸ் கிளாஸ்லேயும் அப்படிதான். ஒரு ப்ரோக்ராம்னு சொன்னால் ஒரு பிள்ளையும் லீவு போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். டான்ஸ் கிளாஸுக்கு பேரண்ட்ஸும் கேட்பாங்க, என்ன டீச்சர் அப்படி செஞ்சுருக்கீங்க, பிள்ளைகள் மற்ற கிளாஸுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைகள் கூட டான்ஸ் கிளாஸ்னால் சந்தோஷமாக வர்றாங்க. அப்படின்ற அளவுக்கு அந்த பரதம் பிள்ளைகளோட ரொம்ப பிணைஞ்சிருக்கு. ஓகே. இப்போ நீங்க ஒரு அரசு பாடசாலையில ஆசிரியரா இருக்கிறேன். கொழும்பு ஹாலிரோசரி தமிழ் வித்யாலயம் கொழும்பு 2ல இருக்குது, அங்க ஆசிரியரா இருக்கிறேன். மற்றது என்னுடைய நடனப்பள்ளியோட பேர் ஆனந்த நிருத்யாலயா. ஓகே. இப்போ நீங்க அரசு பாடசாலையில் ஒரு நடன ஆசிரியராக இருக்கிறதுனால பொதுவாக இந்த நடனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கலைகளுக்கு அரசுகிட்ட இருந்து இல்லைன்னா
எப்படியான சப்போர்ட் எல்லாம் வருது இந்த பாடத்திட்டங்களுக்கு? நிறைய சப்போர்ட் வருது. ஏன்னா தமிழ் தின போட்டி, அது மட்டும் இல்லாம சமஸ்தலங்கா போட்டிகள், இந்த மாரி நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க. போட்டித் திறன்கள் வச்சு பிள்ளைகளுக்கும் அதுக்கான இடத்த குடுக்குறாங்க பரதநாட்டியத்துக்கு. அதோட பாடசாலைகள்லயும் சரி, எந்த ஒரு விழாவா இருந்தாலும் கட்டாயம் ஒரு வரவேற்பு நடனம் இருக்கும். கட்டாயம் அந்த நடனத்துக்குரிய இடத்த குடுக்குறாங்க. அத எல்லாருமே விரும்புறாங்க. ஆசிரியர்கள் மத்தியிலயும், சக ஆசிரியர்கள் மத்தியிலயும் பரதநாட்டியத்துக்குன்னு ஒரு தனி இடத்த குடுக்குறாங்க. அருமை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நார்மலாவே நீங்க அந்த கடந்து வந்த இந்த நடன பயணத்தை பொறுத்த வரைக்கும், ஆரம்பத்துல அதாவது முதலாவது உங்களுடைய அந்த அரங்கேற்றம் ஞாபகம் இருக்கு இல்லையா? முதலாவது நாள் உங்களுடைய கைதட்டல்கள் நடனத்தை பார்த்து, அதை எப்பவுமே நம்ம லைஃப்ல கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது முதலாவது நாள்? முதலாவது நாள்னா, நான் முதல்ல ஸ்டேஜ் ஏறுனதுன்னா, ரொம்ப சின்ன ஆளா இருக்கிறப்போ, ஏன்னா நான் சின்ன வயசுலயே. பரதநாட்டியம் கத்துக்க ஆரம்பிச்சது வந்து 3 வயசுல ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அப்போ ஸ்டேஜ் ஏறுனது. அரங்கேற்றம்ன்றது வந்து இப்போ இருக்கப்படி என்னன்னா, முழு உருப்படிகளையும் கத்துக்கிட்ட பிறகு ஏறுறது தானே ஆமா, அரங்கேற்றம். ஆனா நம்ம ஒரு அரங்க ஏறுறோம்னாலே அது ஒரு அரங்கேற்றம் ஆமா, அல்லவா? ஆமா. ஒரு ஸ்டேஜ் தானே அது. அரங்கு ஏறுறது. ஏறுறோம். அதுதான் அப்படி பார்த்தா 3 அரங்கேற்றம். வயசுலயே உங்களுடைய மு அரங்கேற்றம். அதுதான் சொல்றேன். அப்போ அப்படி இருக்கிறப்போ, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். அப்ப எனக்கு ஒண்ணுமே ம். எதுக்கு கை தட்டுறாங்க? ஏன் நிக்கிறோம்? அந்த ஒரு இதுவுமே இல்ல. என்னுடைய அரங்கேற்றம்னா, நான் என்னுடைய எம்.ஏ முடிச்சுட்டு இந்தியால தான் நடந்தது. எம்.ஏ முடிச்சுட்டு எங்களோட தீசிஸ் ஃபினிஷ் பண்றப்போ, நாங்க ஒரு ப்ரோகிராம் குடுப்போம். அதுதான் என்னுடைய அரங்கேற்றம். அப்போ ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப திருப்தியா இருந்தது. நான் ஒரு 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 பரதநாட்டியத்துல ஒரு ஒரு ஸ்டைல கத்துக்கிட்டு, இன்னொரு ஸ்டைலும் நான் முடிச்சிருக்கிறேன்றப்போ, அது ஒரு பெரிய மன திருப்தியா இருந்தது. கண்டிப்பா. பொதுவா இந்த நடனத்த பொறுத்தவரைக்கும் உளவியல் ரீதியா வேற சொல்லுவாங்க. அது நடனம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நடனம் ஆடுனா வந்து அது எங்களுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சிய உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி. இப்ப உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படி வொர்க் அவுட் ஆச்சு? நீங்க நடனம் ஆடும்போது உண்மையிலேயே அத உணர்றீங்களா? உண்மை, உண்மை. என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு வொர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்ம ஒரு 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 ஐட்டம் ஒண்ணு பண்றோம் அப்படின்னா, அதுல இருக்க சந்தோஷம் தான் நம்மோட முகத்திலயும் இருக்கும், எங்களோட மனசுலயும் இருக்கும். நாங்க ஒரு நாளும் கவலைய மனசுல வச்சுட்டு நேர்ல ஆட முடியாது. ம். சிரிப்புனா கட்டாயம் சிரிக்கத்தான் வேணும் அந்த இடத்துல. அதே நேரம் ஒரு காதல் பாவம்னா காதல் பாவம் குடுக்கணும். ஒரு பக்தினா அந்த பக்தியையும் காட்டணும். என்ன ஒரு கவலையா இருந்தாலும் அதுதான் ஒரு கலைஞனோட சிறப்பு அப்படின்னாலே ஆமா. அதுதான். அது பரதநாட்டியத்துல நம்ம கண்கூடா பார்க்கலாம். உண்மதான். இப்ப ஒவ்வொரு கலைத்துறையில இருக்கிற ஒவ்வொருத்தங்கள எடுத்துக்கிட்டாலும், அவங்க வந்து அந்த கலை அவங்களுடைய கலைக்கு தயாராகுறப்போ, இப்ப இந்த வேலைய எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப லைட்ஸ் ஆன் பண்ணதுமே வந்து எங்களுக்குள்ள ஒரு தனி பெருமையும், கௌரவமும் வரும். அந்த மாரி இப்ப நடிக்கிறவங்களா இருந்தா, மேக்கப் போட்டு கேமரா முன்னாடி நின்னா, அவங்களுடைய ஆளுமை அப்படியே ஃபுல்லா மாறிரும் இல்லையா? ம். அந்த மாரி இப்ப இவ்ளோ அமைதியா நீங்க என் முன்னாடி பேசிட்டு இருந்தாலும், அந்த பரதநாட்டியத்திற்குரிய அந்த ஆடை அணிந்து, அதுக்குரிய மேக்கப் எல்லாம் போட்டு அப்படியே தயாரானதுக்கு பிறகு, உங்களோட மனசுல என்ன தோணும் உண்மையிலே? வெறும் வெறும் அமைதி மட்டும் தான் இருக்கும். என்னன்னா, அந்த ஸ்டேஜ் கிட்ட போனோனயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒண்ணு கிடைக்கும். எல்லாம் கிடைச்சிருச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் அது பண்ணி முடிச்சுட்டு திருப்பி இறங்குறப்போ, அவ்வளோதான். இனி ஒண்ணும் வேணாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். அதுதான் உண்மையாவே அது ஸ்டேஜ்னா எங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இடம். என்ன சொல்றது? அதுல ஒரு கால் பதிக்கிறப்பவே அவ்வளோ ஒரு திருப்தியும், சந்தோஷமும், கடவுள் வரம் கேட்டா கூட அந்த அந்த கிடைச்ச சந்தோஷம் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போலாம் என்ன சொல்றது? நாங்க டீச் பண்றத தாண்டி எங்கேயும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் மனசு ஏங்கும். காரணம் என்னன்னா, பெர்ஃபார்மர்ஸா இல்லன்னா எங்களால இந்த கலையில நீடிக்க முடியாது. வெறும் ஆசிரியர்களா இருக்கிறத மட்டும் பண்ணுனா, எங்களுக்கு அந்த பரதநாட்டியத்தோட இருக்கிற தொடர்பு இல்லாம போற ஒரு ஃபீல் இருக்கும். கட்டாயம் நாங்க ஒரு கலைஞனா இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. இப்பவுமே நீங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க இல்லையா? ஸ்டேஜ் அத பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றோம். தேர்வு பண்ணுவீங்க? நார்மலா இப்ப உங்கள யாராவது அப்ரோச் பண்ணுவாங்களா இந்த மாரி ஒரு மேடை நடனத்துக்கு? அப்படி இல்லன்னா ஆ என்னன்னா, நான் வந்து என்னுடைய எம்.ஏ முடிச்சுட்டு நான் இங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்றதுன்னு தெரியல. பரதநாட்டியம். நான் படிச்ச சப்ஜெக்ட் பரதநாட்டியம். அடுத்து எங்க போறது? ஒண்ணே ஒண்ணு தான் யோசிக்கணும். கவர்மெண்ட்ல டீச்சிங் அப்ளிகேஷன் வந்தா அது போடணும். அடுத்த கட்டம் என்ன இருக்கு எங்களுக்கு? இல்லன்னா பார்ட் டைம் ஜாப் வேற எங்கேயும் ஜாப்புக்கு தான் போகணும். அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் எனக்கு என்ன சொல்றது? எங்களுடைய மறைந்த கலாசூரி ஆமா, ஆமா. அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் மிஸ் இருந்தாங்க அப்போ. அவங்க அருஸ்ரீ ஆர்ட் தியேட்டர் அவங்க தான் டைரக்டர் ஆஃப் அருஸ்ரீ ஆர்ட் தியேட்டர். அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு நான் ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி நான் இப்படி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் மிஸ். என்ன உங்களோட ட்ரூப்ல சேர்த்துக்கிறீங்களான்னு சொல்லி. அதுல போய் சேர்ந்து அவங்க
செய்கிற டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ்ல எல்லாம் நானும் போய் செஞ்சு அங்கே ஒரு பெர்ஃபார்மராக இருந்தேன் அருஸ்ரீ ஆர்ட் தியேட்டரில். இப்போ மேம் இல்லை, இருந்தாலும் இப்போ இன்னொரு ஒரு டான்ஸ் கம்பெனி ஒன்று இருக்கு, அது அங்கே இருந்த பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறாங்க. ஸோ அதுலேயும் நானும் போய் சேர்ந்து என்னுடைய கலைப்பயணம் அங்கேயும் தொடருது. அருமை அருமை. இப்ப நீங்க 2 பசங்களுக்கு அம்மா இல்லையா? ஆமா. அதனால நான் இப்ப கேட்கிறேன். பொதுவாவே இந்த பெண்களுக்கு வந்து என்னதான் அவங்க ஸ்கூல் படிக்கிறப்போ ஒர்க் பண்றப்போலாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தாலும் இந்த ஒரு டெலிவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளவு பல கடினமான தருணங்களை ஒரே நேரத்துல சந்திக்கிற மாதிரியான ஒரு வழி. டெலிவரிக்கு பிறகு கூட உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் எல்லாம் வரும். பொதுவா அது நீங்க நடனம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய முழு உடலையுமே பயன்படுத்தி அர்ப்பணித்து அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஆட போறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டெலிவரிக்கு பிறகு நீங்க ஏறின முதல் மேடை? இருக்கு. அதுவும் அருஸ்ரீ ஆர்ட் தியேட்டருக்காக தான் நான் ஏறினேன். அப்போ என்னுடைய மகனுக்கு 9 மாதம். 9 மாதம். அவரையும் என்னுடைய ஹஸ்பண்ட், மாமி, என்னோட அம்மா, அப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க ப்ரோக்ராமுக்கு. ப்ரோக்ராம் முடிய அந்த சின்னவரை கையில் வச்சுட்டும் நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அது அது ஒரு அது ஒரு அதையும் தாண்டி ஒரு பெரிய சந்தோஷம், பெருமையும் சந்தோஷமும் கூடியது. என்னன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி ரொம்ப பெரிய இடம் அதுல. உண்மை உண்மை உண்மை. அப்ப உங்களோட கணவரை பத்தி நீங்க ஏதாவது இந்த நேரத்துல பாக்குறதுக்கலாம், அவர் என்ன பண்றாரு? இப்ப நீங்க நார்மலி ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு கூப்பிடுறாங்கன்னா, ஒரு மேடை நிகழ்ச்சி கூப்பிடுறாங்கன்னா அவர்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை பத்தி நீங்க பேசுவீங்க? அவர் என்னன்னா அவரும் ஒரு விஸ்காம் படித்தவர் தான். அவரும் இந்தியாவில் தான் படித்தார். கம்பெனியில் கோஆர்டினேட்டராக இருக்கார், மெடிக்கல் கோஆர்டினேட்டராக. சரியான சப்போர்ட்டிவ். என்னென்னா அவருக்கு கேமரா எப்படி பார்க்கணும், எந்த பக்கம் சொன்னா பாருங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. போறப்பவும் இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு போங்கன்னு சொன்னதும் அவர் தான். கேட்பாங்க உங்ககிட்ட என்ன, உங்களை பற்றி என்னன்னு கேட்டால் நீங்கள் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இதை ஞாபகப்படுத்தினதும் அவர் தான். என்னோட தீசிஸும் கொண்டு போகிறதுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துறதும் அவர் தான். ஸோ அவர் சைடில் ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுப்பாரு. அருமை. இப்போ ஒரு புக் எழுதியிருக்கீங்க, ஆசிரியராக இருக்கீங்க, மேடை நடனங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. அடுத்து இன்னும் உங்களுடைய கோல் என்ன இருக்கும்? இந்த நடனத்துல இந்த மாதிரி இதை ஒரு விஷயம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கும் இல்லையா? இருக்கு, உண்மை. என்னன்னா வழுவூர் ஸ்டைல இங்க கட்டாயம் இன்னும் கலாக்ஷேத்ரா ஸ்டைல் கத்துக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க தானே. அந்த அளவுக்கு வழுவூர் ஸ்டைலையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. என்னன்னா அது ரொம்ப அழகான ஸ்டைல். அந்த ஸ்டைல் எல்லாராலும் விரும்பப்படுற ஸ்டைல். அந்த 108 கரணங்கள்னு சொல்கிறப்போ அது வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தோடு தொடர்பு கொண்டது. கோயில்களில் இருக்கிற சிற்பங்கள் அதெல்லாம். அப்போ அந்த மாதிரி ஒரு கலையை வந்து நான் கட்டாயம் இங்கே இருக்கிற என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இன்னும் மற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு சரியான ஆசை. உண்மை. இப்ப நாங்க ஆரம்பத்துல பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது ஆண்கள் நடனத்தை பற்றி பேசுறப்போ இது ஆரம்பிச்ச சிவனே வந்து ஒரு ஆண் தான் அப்படிங்கிற மாதிரி. பொதுவாகவே எங்களுடைய இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பரதத்துக்கும் எங்களுடைய சமயத்துக்கும் நிறையவே கனெக்ஷன் இருக்கு இல்லையா? இப்ப கடவுளே வந்து பரதம் தெரிந்தவர், பரதத்தை கொண்டு வந்தவர், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ உண்மையிலே வந்து ஆன்மீக ரீதியாக இந்த நடனத்துக்கும் அதாவது இல்லைன்னா பரதத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் என்னன்னு நினைக்கிறீங்க? கடவுள் உண்மையா இதை வந்து நமக்கு தந்தவர் வந்து சிவபெருமானா இருக்கிறாரு. அதே நேரம் என்ன சொல்றது, பரதம்ன்றது வந்து உடற்பயிற்சி ரீதியாகவும் பார்க்குறாங்க, இன்னொன்று யோகாவோடையும் சேர்க்குறாங்க. என்னது எல்லாமே நம்மளோட தசைநார் பயிற்சிகள் தான். பரதமும் அதே தான். என்ன உடற்பயிற்சின்னா தசைநார் பயிற்சி செய்கிறது, யோகாலையும் அதே தான் செய்கிறது. ஆனால் பரதநாட்டியத்தில் நம்ம என்ன அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாவம், அபிநயம், கொஞ்சம் முத்திரைகள் அதெல்லாம் கொஞ்சம் சேர்க்குறோம், அதோட மியூசிக்கோட செய்கிறோம். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பரதநாட்டியத்தை வந்து யோகாவோட கனெக்ட் பண்ணி சில பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. அதோட எக்ஸசைஸ் ஒரு பக்கம் செய்ய அதுக்கு ரிலேட்டடாக பரதநாட்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. என்னோட தீசிஸுமே நான் வந்து கராத்தையோட தான் கனெக்ட் பண்ணேன் என்னுடைய பரதநாட்டியத்தை. என்னென்னா சில அசைவுகள் இருக்குது கராத்தேல, அவங்களுக்கு இருக்கிற பாத அசைவுகள் இருக்குது. சில ஜஸ்ட் இப்படி தான் குத்தி வச்சிருப்பாங்க, காலை இப்படி குத்தி வச்சிருப்பாங்க. அது வந்து எங்களோடதுல ஸ்வஸ்திகம். அப்போ அந்த மாதிரியான நிறைய ரிலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது கராத்தே தற்காப்பு கலைகளோடையும். தற்காப்பு கலைகள், உடற்பயிற்சி, யோகா பயிற்சி இதுகளோட எல்லாமே இணைந்ததாக தான் பரதநாட்டியம் இருக்குது.
ஓகே. பொதுவா எனக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கு. என்னன்னா, நார்மலா இந்த டான்ஸுக்குரிய ரியாலிட்டி ஷோஸா இருக்கலாம். இல்ல பொதுவா இந்த நடனத்த எங்கேயாவது ஒரு டிவிலயோ எங்கேயாவது பார்க்கும்போது, நடனம்ங்கிற பேர்ல ஜிம்னாஸ்டிக் நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அங்க டான்ஸ் என்ன எங்களுக்கு தெரிஞ்ச நடனம்னா ஒண்ணு பரதநாட்டியம், ம். இல்லன்னா ஒரு பாடலுக்கு ஆடக்கூடிய அந்த அபிநயங்கள். ஆனா, இப்ப நடனத்துல எப்படா ஜிம்னாஸ்டிக் சேர்ந்தது அப்படிங்கிற மாரி தோணும். ஆனா ஆக்சுவலி உண்மையிலேயே நடனத்துல அதுவும் ஒரு அப்படி ஒரு பங்கு இருக்கா அதுல? அது வந்து என்ன சொல்றது? நளினத்தோட பண்ணுனா நடனம். நளினம் இல்லாமல் பண்ணுனா அது ஜிம்னாஸ்டிக் மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். என்னன்னா, கரணாசிலேயே நீங்க சிவன் பாருங்க கால தூக்கி ஒரு போஸ் பிடிச்சிருப்பாரு. ம். சிவன்ட சிலையில ஆமா. அப்ப அந்த போஸ இப்ப நம்ம அத ஜிம்னாஸ்டிக்ன்னு சொல்ல முடியுமா? இல்ல நடனம்னு சொல்ல முடியுமா? அப்ப அதுதான் வித்தியாசம். கரணத்திலயுமே அது இருக்குது. கால தட்டி தூக்கி கையால பிடிக்கிறது வந்து ஒரு கரணம். அப்ப அதுவுமே நம்ம என்ன சொல்றது? நம்ம செய்ற விதத்துல தான் அது நடனம் ஆகுறதும் இருக்கு. அது ஜிம்னாஸ்டிக் ஆகுறதும் இருக்கு. கண்டிப்பா. பொதுவாவே உடற்பயிற்சி செய்யணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த நடனம் ஆடுறவங்க, இத வந்து ப்ரொஃபஷனா வச்சிருக்கவங்களுக்கு வந்து உடற்பயிற்சின்னு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல? தேவையில்லைன்னு அதனால தான் நினைக்கிறேன். நீங்க இப்படி இருக்கீங்க போல. உண்மையா? நடனம் அப்படிங்கிறது உண்மையிலே எப்படி எங்களுக்கு உள ரீதியான ஒரு சந்தோஷத்த குடுக்குது. உடல் ரீதியாவும் எங்கள வந்து ஃபிட்டா வச்சிருக்கிறதுக்கு அது வந்து கட்டாயம். ஹெல்ப் பண்ணுது. உடற்பயிற்சின்ற ஒண்ணு அவசியம் இல்லை நடனம். நம்ம ஒரு 1 ஹவர் அடவு பிராக்டிஸ் போதும். அடவு பிராக்டிஸ் போதும். அதுவும் வெறும் தட்டடவு போதும். தட்டடவு வெறும் பாத அசைவு தான். அத மட்டும் நம்ம ஆத்மார்த்தமா செஞ்சோம்னா, அதுவே பெரிய ஃபிட்னஸ். அது செய்றதே கஷ்டம். சரி. இப்ப என் அகமாகியவை மாதிரி இது வந்து ரொம்ப நாள் ஆகுது. அடுத்து ரொம்ப ஏதாவது உங்களுக்கு பிளான் இருக்கா? இது மாரி நூல் வெளியிடுறது? பிளான் இருக்குது. ஆனா அதுக்கான நேரம் இல்ல. ஏன்னா அதுதான் இது பிரச்சனை. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இப்போ ஒரு ஆண்கள் வந்து பல கவிஞர்கள் கவிதை எழுதி பார்த்திருக்கேன். கவிதை எழுதக்கூடிய பெண்களே வந்து ஒரு சில பேர் தான். அதுலயும் ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு நடன ஆசிரியை வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கவிதை எழுதுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே புதுசா இருக்கு. அப்ப அத ரொம்ப அழகா உங்களோட எண்ணங்கள நடனத்தின் மீது நீங்க சந்திச்ச சமூக திணிப்புகளையும், உங்களோட கஷ்டங்களையும் கவிதை மூலமா சொல்லியிருந்தீங்க. அப்ப இன்னும் இன்னும் இந்த மாரி படைப்புகள் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எப்ப கட்டாயம். அடுத்த புத்தகத்த எதிர்பார்க்கலாம்? கொஞ்சம் நேரம் நேரம் அவகாசம் ஒதுக்கணும். தேவை. ஓகே. வேற என்ன உங்களுக்கு பொதுவா கலைத்துறையில வேற என்ன விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கு? நான் எழுதுறது, நடனம். எழுதுறது, வரையிறது, கொஞ்சம் கிராஃப்ட் அதுகள் செய்றது, சின்னவங்களோட பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். சரி, கலைத்துறையில இப்ப நீங்க இருக்கிறதுனால, கண்டிப்பா உங்களுடைய 2 பசங்களுமே வந்து அதுல அ நெறைய ஈடுபடணும்னு நினைப்பீங்க இல்லையா? ஆமா. அதுக்கான என்ன மெனக்கெடல் நீங்க எடுக்கிறீங்க? நான் உண்மையா அவங்கள எதையுமே வற்புறுத்துறது இல்ல. அவங்க என்ன செய்றாங்களோ அந்த போக்குல விடுறது. கொஞ்சம் அவங்களுக்கும் மகன்மாருக்கும் கொஞ்சம் வரையிறதுலலாம் கொஞ்சம் ஆர்வம் கூட தான். ம். மத்தது பாடுறது. என்னன்னா நாங்க வயித்துல இருக்கப்போ என்ன செய்றோமோ, அத அவங்க கொஞ்சம் இசைவாக்கம் அடைவாங்க அதுல. என்னுடைய என்னுடைய சின்னவர் வயித்துல இருக்கிறப்போ நான் சிவராத்திரி ஃபுல்லா கோயில்ல தான் இருந்தேன். விடிய விடிய. அப்ப ஆ. அந்த இசைகள் எல்லாம் அவங்க கேட்டு, இப்ப அவங்க பேசுறதும், அந்த பாடுறது எல்லாமே அதோட தாக்கம் இருக்கக்கூடியதா நான் நினைக்கிறேன். அருமை. அ இப்ப கொழும்புல தான உங்களுடைய ஆமா. நடனத்தினுடைய கிளாஸஸ் எல்லாம் நடக்குது. நார்மலா கொழும்புல இருக்கிறவங்க இப்ப இந்த நேர்காணல் பார்த்து, அவங்களோட பிள்ளைகளையும் உங்கள்ட்ட அனுப்புறதுக்கு விரும்பலாம். எப்படி உங்களுடைய நடன கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா, எப்படி தொடர்பு பண்றது? என்னுடைய ஃபோன் நம்பர் அ அப்படி இல்லன்னா, இருக்குது. எங்களுடைய ஷர்மிளா சுப்ரமணியம் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சா சொல்லலாம். தெரியும். கட்டாயம். உங்களுடைய நடன பள்ளியோட பேர் என்ன சொன்னீங்க? ஆனந்தன் நிருத்யாலயா. ஆனந்தன் ரித்யாலயா. அது என்னுடைய அண்ணனோட பேர். என்னுடைய அண்ணன்ட பேரு ஆனந்தராஜ். இறந்தாருன்னு சொன்னேன். ஆமா. அப்ப அவருடைய ஞாபகார்த்தமா ஞாபகார்த்தமா. ஆரம்பிக்கப்பட்டது. அருமை. ஒரு உண்மையிலேயே நீங்க பேசும்போதே எங்களுக்கு தெரியுது. உங்களுடைய நடனத்த பார்த்ததில்ல. ஆனா பேசும்போதே நிச்சயமா நீங்க உங்களுடைய கலையில வந்து கை தேர்ந்த ஒரு ஆளா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. தொடர்ந்தும் இன்னும் இன்னும் நிறைய மாணவர்கள உங்கள மாரி நீங்க உருவாக்கணும். பல மேடை நிகழ்ச்சிகள் பண்ணணும். இந்த மாரி படைப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி சார்பா எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்றோம். இன்றைய நாள்ல எங்களுடைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.